கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திறந்த வாசல்ங்கிறதான சுவிசேஷத்தின் வாசல் வழியாக காஸ்பல் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்தம் கொள்கிறேன். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாட்களிலும் 5 செய்திகள் இந்த தரப்பின் வாசல் மூலமாக செய்திகள் வெளியிடப்படுகிறது. இன்றைய நாளிலும் ஜெபத்தை கேட்பவரைங்கிறதான செய்தியை இந்த முதல் நாளாக ஆரம்பித்திருக்கிறபடினாலே இதை கேட்டு நீங்களும் ஆண்டவருக்குள்ளாக பலனடையும்படியாக ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஜெபத்தை கேட்பவரே என்னென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராகவே இருந்தார். அவர் தேவனோடு ஒரு ஐக்கியமுள்ளவராக இருந்தார். ஜெபத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். அவர் தேவனுடைய இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தார். இரவெல்லாம் தேவனோடு அங்கீகாரமாக இருந்தபடினாலே தேவன் அவர் ஜெபத்தை அவ்வப்போது கேட்டு அந்த நாட்களுக்குண்டான எல்லா தேவைகளையும் கர்த்தர் நிச்சயத்தை அவருக்கு கொடுத்தார் என்று அறிகிறோம். அந்நாள் ஜெபித்தால் அவர் திக்கட்ட நிலைமையில் இருந்தபோது தேவன் அவருடைய ஜெபங்களை அவருக்கு கேட்டார். கேட்டு அந்நாளுக்குடைய பெரிய ஒரு வாழ்விலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கி அவள் திக்கட்ட நிலைமையிலே விதவைங்கிறதான ஒரு போர்வையில் இருந்த போதுனால தேவன் அவருடைய ஜெபங்களை கண்ணீரை கேட்டபடினாலே கர்த்தர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று அறிகிறோம். அவள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாள் என்று அறிகிறோம். இருதயத்திலே தேவ சமூகத்தில் ஜெபத்தை தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கொட்டுவது ஜெபம் என்று அறிக்கிறோம். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஜெபம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், நம்ம குடும்பத்தில் ஏற்படுற கஷ்டங்கள், சூழ்நிலைகள், நம் நிமித்தம் ஏற்படுற சூழ்நிலைகள், இந்த கஷ்டங்கள்லாம் யாரிடத்தில் சொல்வோம், யாரிடத்தில் விண்ணப்பிப்போம், யார் நமக்கு பரிகாரம் செய்வார்கள், யார் நமக்கு கேட்பார்கள் என்று சொல்லி நம்ம தவித்து அங்காளித்து கொண்டிருந்த போது அது யாராலும் பரிகாரம் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கறதுக்கு அவர் ஆர்வமாக இருக்கிறார். அது ஜெபங்கள் கேட்கும் போது அப்புறம் தான் தேவன் சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றும் போது அவருடைய நம்மளுக்கு இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் அகன்று போகும். பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிரும், மகிழ்ச்சி உண்டாகிரும். ஓ, என் ஆண்டவரத்தில் நான் பாரத்தை வைத்து விட்டேன், என் ஆண்டவரத்தில் இருதயத்தை ஊற்றி விட்டேன், என் ஆண்டவரத்தில் என் காரியங்களாக சொல்லிவிட்டேன் சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் விரைவிலே பதில் கொடுப்பார். சில ஜெபங்களுக்கு, சில வேண்டுதலுக்கு சில காலதாமதங்கள், சில நாட்கள் நமக்கு என்ன சில காத்திருக்கும்படியாக அந்த காரியத்துக்காக செய்து முடிப்பார். அதனால் நாம் ஜெபித்தேனே ஆண்டவர் பதில் தரவில்லையே, என் கேட்டேனே ஆண்டவர் தரவில்லையே என்று சொல்லி நம்ம அங்காளிக்கக்கூடாது, நாம் பரிதவிக்கக்கூடாது. ஆண்டவரத்தில் ஒப்படைத்து விட்டேன், இந்த காரியத்துக்காக சொல்லிவிட்டேன், அவர் ஏற்ற வேளையில் ஏற்ற காரியத்தை செய்வார். அதுக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தினாலே அப்போஸ்தலர் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் ஜெபித்தார் என்று அறிகிறோம். பவுல் சீலாவும் தேவ சமூகத்தில் அவர் நினைச்சார்கள். சிறைச்சாலையில் இருந்தபோது கூட அவர் கைகளால் அடிக்கப்பட்டு கைகளால் கட்டப்பட்டு தோளுமரத்தில் கட்டப்பட்டு இருந்த நிலைமையில் கூட அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்று அறிகிறோம். ஏன் என்று துதிக்க காரணம் என்ன? தேவன் கொடுக்கிறதான ஜெபத்தின் ஆவி, உற்சாகத்தின் ஆவி, பலத்தின் ஆவி. ஜெபம் என்பது நம்ம தனிப்பட்ட நிலைமையில் ஜெபிக்க முடியாது. அது ஜெபித்த கொடுக்கிறது தேவ ஆவியானவருடைய உந்துதலினால்தான், தேவர் ஆவியினுடைய பலத்தினால்தான் நாம் ஜெபிக்க முடியும். மணிக்கணக்காக ஜெபிப்போம், ஆனால் ஒன்று பரத்திலே என்ன செய்யாது, பதில் கேட்கப்பட மாட்டாது. தேவ ஆவியானவரோடு ஜெபிப்போமானால், அவருடைய உந்துதலோடு ஜெபிப்போமானால் பரத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கும். இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய இருதயத்திலே சுத்த இருதயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும், சுத்த மனதோடு ஜெபிக்க வேண்டும். அக்கிரம சிந்தைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா உங்கள் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேங்கிறார். ஏனென்றால் நமக்குள்ள இருக்க அக்கிரம சிந்தை, அக்கிரமான இருதயங்கள், அக்கிரமான காரியங்களை கொண்டு நாம் தேவனிடத்தில் நெருங்க முடியாது. தேவனிடத்தில் சுத்திகரிக்கப்பட்டு, தேவனிடத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டு, தேவனோடு நெருங்கி போகும்போது தான் அவருடைய உந்துதலோடு, தேவ ஆவியனோடு உந்துதலோடு போகும்போது தேவ உடனே ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்பு உடனே நமக்கு உடனே பதில் கொடுப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது. ஒரு முறை நான் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் வச்சுருந்த போது அங்கே நடைக்காவங்கிற பகுதியில் வச்சு காட்டக்கிடங்கிற பக்கத்தில் சில்ட்ரன் ஹோம் வச்சுருந்தேன். அப்போ நடைக்காவங்கிற இடத்துல ஒரு செல்லாஸ் பாஸ்டர் ஏஜி சபையில் ஒரு கன்வென்ஸ் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷினரிகள் 5 பேர்கள் வந்திருந்தாங்க. ஒரு 3 நாள் நடந்து கொண்டு இருக்குது. நான் 3ஆம் நாள் அது அந்த போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அந்த ஓரமாக அந்த எல்லைக்கல், ஒரு சின்ன எல்லைக்கல் இருந்துச்சு, அந்த எல்லைக்கல்லில் உட்கார்ந்து செய்த கூட்டத்தை பார்ப்போம், கொஞ்ச நேரம் செய்தி கேட்டு போகலான்னு சொல்லி ஆர்வத்தோடு உட்கார்ந்துருக்கும் போது அதில் உட்காரும்போது எனக்கு ரொம்ப உட்கார முடியல. ரொம்ப அந்த சீட்டு எனக்கு அது இடம், அந்த கல் எனக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுத்துச்சு. ஐயோ, நான் எவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருப்பாண்டவரே, ரொம்ப நேரம் இருக்க முடியாத, எனக்கு இது கல் குத்துதப்பா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஆண்டு நோக்கி ஜெபித்தேன். ஜெபித்த உடனே அங்கேருந்து அந்த மேடையை நோக்கி அந்த 5 மிஷினரிகள் செய்தி கொடுக்கறதுக்காக கடந்து செல்கிறார்கள். கடந்து சென்று அப்படியே திரும்பி பார்க்குறார். பார்த்துட்டே இருந்து என்ன முன்ன போயிடும் எல்லாம் திரும்பி பார்த்து என்னை கண்டு உடனே அந்த பையனை அழைத்து வா என்று சொல்லி என் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனை, அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஒரு பையன் கோவளத்திலிருந்து வந்திருந்தார்.
அவர் மூலமாக அழைத்து வர சொன்னார். உடனே அவர் வந்து என்னை அழைக்கிறார். நான் சொன்னேன், எனக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது, நான் கூடத்துக்கு வரது வாய்ப்பே இல்லை, பைபிள் இல்லை, ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை, அப்படி சும்மா போகிற வழி தான் வந்தேன், நோ அப்படி நான் சொல்கிறேன். இல்லை அவர் சொல்ல, இல்லை கமானுங்கிறது கத்துறாரு. கத்துற உடனே அங்கேருந்து என்னை இழுத்துட்டு போயிட்டாரு. கூட்டத்தை எல்லாம் பார்க்குறாங்க, இது யார் இந்த பையன், இவர் எப்படி தெரியும், இவர் எப்படி சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. போய் உடனே செஞ்சாங்க, மேடை கூட்டிகிட்டு போய் என் மேடையில் அது எல்லா ஊழியக்காரருக்கு மத்தியில் நடுவில் ஒரு சேர் போட சொல்லி உட்கார சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக, எனக்கு ஒரு பயன் எடுக்கமாக இருந்துச்சு. நான் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஆனாலும் அந்த சேரில் போய் உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்த உடனே அவர் செய்து கொடுக்குற நேரத்தை என்னை கூப்பிட்டு எழுப்பி ஒரு பாட்டு படி அப்படின்னாரு. பாட்டு படிக்கும் சொன்னோடனே ஒரு பாட்டு படித்தேன். என்னை மீட்ட ரட்சகரே என்னாலும் துதித்து பாடுவேனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட ரட்சகரே என்னாலும் துதித்து பாடுவேனே. இந்த பாட்டு ரொம்ப ஹையான பாட்டாக இருக்கும். அப்படி பாட்டு கடைசியில் அந்த நேரத்தில் ஒரு சரணத்தை, அந்த பாட்டில் இல்லாத ஒரு சரணத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது என்னென்ன, அதிகாலையில் ஏழும் நேரத்திலே கிருபை தினம் என்னை தாங்கியதே, நாள்தோறும் போஷித்து நடத்துகிறீர், அன்பை நாளும் மறவேனையா, அன்பை நாளும் மறவேனையா. இந்த பாடல் பாடி முடிக்கவும் அங்கே ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தில் ஜனங்களை ஆண்டவர் நிரப்பி அந்த ஊழியக்காரர், அமெரிக்கன் ஊழியக்காரர் மிஷினரி, அவர் செய்து கொடுக்குற ஒரு பெரிய பாஸ்டர் தான். அவர் செய்து கொடுக்குற அளவுக்கு என்னை எழுப்பி என் தோளிலே கை போட்டு அங்குங்குமாக என்னை அவர் செய்து முடிக்க தண்டியை கூட வச்சிருந்தார். மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டார். இது என்ன காரணம், என்ன சொல்கிறேன்னு, அந்த இடத்துல உட்காந்து என்னால் உட்கார முடியலை அப்பா அப்படின்னு தான் சொன்ன போது கர்த்தர் என்ன செய்தாரு, தூக்கி பிரபுக்கள் மத்தியில், அதிகாரி மத்தியில் கொண்டு வீசுறாரு, மேலே சேர்ல கொண்டு உட்கார வச்சார். ஏன், நம்ம ஜெபத்தை உடனே கேட்கிறார். என் ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதங்களை செய்தார். அவர் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கூட்டி கொண்டு போய் எங்க செய்யற கையில் பைபிள் இல்லை, ஆனாலும் கொண்டு போய் அந்த இடத்துல பெரிய ஒரு தேவனுடைய கனப்படுத்தினார். இதே போலதான் நம்முடைய ஜெபங்களை சில நேரத்தில் உடனே சொன்ன உடனே அனுபவிச்சாரு, ஜெபத்தை கேட்பார். தானியேல் இருதயத்திலே நினைத்த போது காரிய வாக்கிய செய்தார் என்று அறிகிறோம். அதே போல நம்முடைய ஜெபங்கள் சில நேரத்தில் இருதயத்தில் எண்ணும் போது கூட உடனே அதுக்கு சகாயம் கிடைத்து விடும். சில நேரம் ஜெபங்களுக்கு நினைச்சுவாரு, பதில் சில காலதாமதம் ஆகும். ஆனாலும் அது நினைச்சக்கூடாது, நாம் முறுமுறுத்திடக்கூடாது. தேவன் நமக்கு நினைச்சுவாரு, நிச்சயமாக நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன், ஆண்டவரிடத்தில் கேட்டேன், அவர் எனக்கு பதில் கொடுப்பார் சொல்லி, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை விண்ணப்பித்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்படைப்போமானால் கர்த்தர் சமூகத்தில் அவர் எல்லாம் தேவையை சந்திப்பார். சில நேரம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது, ஆனால் ஆவியானவர் நமக்கு அடிச்சுவார், வாக்கெடுங்காத பெருமைச்சோடு வேண்டுதல் செய்வார். சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஜெபிப்போமானால் ஆண்டவர் சொல்வார், வேண்டாம் மகனே, இந்த ஜெபிகளை கேட்க வேண்டாம், இது நிறுத்திவிட சொல்வார். ஏனென்றால் அவருக்கு பிரியமில்லாதது நாம் கேட்கக்கூடாது, பிரியமில்லாதது சித்தமில்லாதது நாம் கேட்டு அதை நாம் நன்மை பெறாத பட்சத்தில், தேவன் அதுக்கு அனுகூலமான நமக்கு நன்மை தராத பட்சத்தில் இருப்போமானால் நாம் சோர்ந்து போவோம். ஏன் நான் ஜெபித்தேனே, ஆண்டவர் பதில் தரவில்லையா என்று சொல்லி தேவ சித்தமில்லாத காரியத்தில் நாம் கேட்கக்கூடாது. தேவன் உகந்ததான காரியத்தை கேட்கும்போது கர்த்தர் அதுக்கு என்ன செய்வார் என்றால் நம்மளுக்கு பதிலுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் மறுநாள் அவனை சிறைச்சேதம் செய்ய வேண்டும் சொல்லி அரசருடைய ஆணையாக இருக்கின்றபடினாலே எல்லாரும் சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த போது கர்த்தர் என்ன செய்ய, தூதரை அனுப்பிவிட்டார். தூதரை அனுப்பி சிறைச்சாலையில் இருக்கிறதான பேதுருவை தட்டி எழுப்பி அவன் பாதரட்சியை போட சொல்லி அங்கே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டு, வெளி கதவு திறக்கப்பட்டு, அங்கே எல்லாரும் காவல்காரர்கள் சேவர்கள் நடுங்கி இந்த பேதுருவை அங்கே ஜெபித்து கொண்டது மேல் விட்டாரியில் கொண்டு போய் தூதரை கொண்டு விடுகிறார் என்று அறிகிறோம். ஒன்று அங்கிருந்து பார்க்க கதவை தட்டுகிறார். ரோதைங்கிற பெண் கதையை திறந்து, இது யாரு, பேதுரு வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவர்கள் விகைத்தார்கள். இது என்ன, பேதுருவா? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான், அவர் எப்படி வர முடியும்? ஆனால் அவர்கள் பேதுருக்காக தான் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவனை காப்பாற்ற வேண்டும். அரசிலிருந்து மறுநாள் எப்படியாவது சிறைச்சாலையிலிருந்து அவனை பாதுகாக்கப்பட வேண்டும், அப்படி எப்படியா கொண்டு போடக்கூடாது, எப்படியாவது நாளையிலிருந்து விடுதலையாக்கிடுவார்கள் சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் இங்கே உடனே ஆண்டவர் செய்தார், அந்த சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது, சட்டத்திட்டங்களை உடைத்தெறிந்து அங்கே காவல்துறையினர் எல்லாம் அகற்றப்பட்டு நேராக இங்கே வந்து அவர்கள் முன்பாக நிறுத்தி விட்டார். இவர்களுக்கு வியப்பு தான், உண்மைதான். யாரும் வியப்படைய வேண்டிய காரணம் உண்டு. இந்த அளவுக்கு சிறைச்சாலைக்கு நைட்டில் வர முடியாது.
முடிந்தால் பகலில் தான் வர முடியும். ஆனாலும் அங்கே என்ன செய்ய முடியுது? இந்த நேரத்திலே ஆண்டவர் வாசலை திறந்து அவருக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். ரோதைங்கிறது சொன்ன உடனே நீ பிதற்றுகிறாய், அவர் அங்கே அல்லவா இருக்கிறார், சிறைச்சாலை அல்லவா இருக்கிறார், எப்படி பேதுரு வர முடியும்? ஆம், உண்மைதான், நான் கண்டது பேதுரு தான் சொல்லி அவர் பார்க்கும்போது அங்கே பேதுருவை பார்க்கிறார்கள், ஆச்சரியம் அடைகிறார்கள், சந்தோஷம் கொண்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஓ, ஜெபத்தை உடனே கேட்டாரே, உடனே அற்புதம் நடந்துச்சு, வானத்திலிருந்து தூரம் அனுப்பி அங்கே எவ்வளவு பெரிய மராக்கள் செய்து அந்த இடத்துல ஜெபத்துக்கு ஒன்று அங்கே நிச்சயம் விட்டார், பதில் கிடைத்து விட்டது. ஆகவேதான் அந்த இப்படிப்பட்டதான் அநேக காரியங்களுக்கு நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கச்சேமனிலே ஜெபிக்கிறார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார், வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார், இரத்த வேறு சிந்தி ஜெபிக்கிறார். எதற்காக? ஆண்டவரே, நாளை தினத்தில் நடக்கிறதானே அந்த என்னை கொலை செய்வார்கள், என்னை கொண்டு போடுவார்கள், என்னை அடிப்பார்கள், எல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கு சகிக்கத்தக்கது பலனை தாருங்கப்பான்னு கேட்டார். அது தப்பிக்கொள்வதற்காக அல்ல, அது ஜெயிக்கிறதுக்கு சகிக்கிறதுக்கு பலனை தாரும். உலகத்துடைய பாவங்கள்லாம் என் மேலே சுமத்தப்படும், உலகத்துடைய பாவங்கள்லாம் சுமந்து அதை சுமக்கணும். ஆண்டவரே, நான் ஜெயிக்க வேண்டும், சாத்தானை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி தைரியத்தை கொடுங்கப்பா சொல்லி நான் அதில் என்று குன்றி போகக்கூடாது. பலத்தை தேவனத்தை கேட்கிறார். தேவன் நினைச்சாரு, தேவன் அவருக்கு பலத்தை கொடுக்கிறார். இப்படி நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் அவரிடத்தில் பலத்தை கேட்கும் போது, கிருபையை கேட்கும் போது, வல்லமையை கேட்கும் போது, அபிஷேகம் கேட்கும் போது, ஆசீர்வாதம் கேட்கும் போது, நன்மையை கேட்கும் போது அவர் நமக்காக நன்மையை தருத அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஜெபத்தை நம்ம கேட்கும் போது ஒருபொழுதும் அவரை மன்னிச்சுமன்ற ஜெபத்தை அவர் தள்ளவே விட மாட்டார். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபித்தவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஜெபித்தவராக காணப்பட்டார், சேவான் ஜெபித்தவராக காணப்பட்டார். எல்லாரும் ஆண்டவரோடு இருந்து அவரோடு மன்றாடினவர்களாக காணப்பட்டார்கள். அதான் தேவன் பரலோகத்திலிருந்து நம்ம சில ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோக மண்டலங்கள் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக, அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றத்தை மன்னியும் என்று சொல்லி சுருக்கமான ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால் இப்படி சுருக்கமான ஜெபம், அந்தரங்கமான ஜெபம், ஆயத்தமான ஜெபம் நம்ம செய்து கொடுக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை நாம் செய்யும் போது தான் கர்த்தர் நினைச்சார் நம்ம ஜெபத்தை கேட்பார். நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு விரோதமாக ஜெபிக்க கூடாது. அது தேவன் கேட்பது அல்ல, அது சாத்தானுடைய வேலையாக இருக்கும். மந்திராவதி சொல்லும், கட்டளை கொடுப்பான். ஓ, இது அவனுக்கு பண்ணு, இது அவனுக்கு இப்படி செய்ய சொல்லி மந்திராவதி பிசாசுகளுக்கு கட்டளை கொடுப்பான். அதே போல நாம் தேவனுக்கு கட்டளை கொடுக்கக்கூடாது, அது கட்டளை கொடுக்கிற ஜெபமாக இருக்கக்கூடாது. தேவனிடத்திலிருந்து அனுகிரகமான கிருவியாக இரக்கமாக அப்பா என்று சொல்லி கேட்கும்போது அவர் நன்மையான காரியத்தை நமக்கு நிச்சயமாக நமக்கு தருவார். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவ சமூகத்தில் தீமைக்கு ஜெபிக்கக்கூடாது, அக்கிரமத்துக்கு ஜெபிக்கக்கூடாது, சுயநலத்துக்காக ஜெபிக்கக்கூடாது, மற்றவங்களை பழி வாங்குவதற்காக ஜெபிக்கக்கூடாது, மற்றவங்களை கஷ்டப்படுத்துவதற்காக ஜெபிக்கக்கூடாது. அதுக்கும் இதுக்கும் தேவன் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். அப்படி ஜெபித்தாலானால் அக்கிரம சிந்தைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிவிடுவார். அவன் தேவனுக்கு பிரியமான ஜெபமாக இருக்க வேண்டும், பிறரை மன்னிக்கிற ஜெபமாக இருக்கணும், பிறரை நேசிக்கிற ஜெபமாக இருக்கணும், பிறரை ஆசிரியக்கிற ஜெபமாக இருக்கணும், பிறருக்கு எல்லாவற்றையும் நன்மை செய்கிறதாலும் மற்றவங்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்காக மன உருக்கம் செய்கிறவராக ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தை தான் தேவன் செய்வார், கேட்பார். அது இல்லாத பட்சத்தில் நாம் கூடியிருந்து உபவாசம் இருந்து மற்றவங்களுக்கு தீமை உண்டாக முடியாது ஜெபிக்கணும். அவன் எனக்கு பகையனாக இருக்கிறான், எனக்கு விரோதியாக இருக்கிறான், அவனை எதிர்த்து நிற்கிறான், எனக்கு கீழ்ப்படியவில்லை, அவன் எனக்கு கஷ்டத்தை உண்டாக்கிறான், எனக்கு தீமை செய்தான் சொல்லி மற்றவங்களுக்கு நாம் பழிக்கு பழி வாங்க முடியாத ஜெபத்தை செய்தால் தேவன் ஒருபொழுதும் கேட்கவே மாட்டார். ஏனென்றால் அவர் அக்கிரமங்கள் பாராத சுத்தக்கண், பாவங்களை பாராத சுத்தக்கண்ணன், யாருக்கு அவர் தீங்கு செய்கிற மனசாப்படுகிறார் அல்ல. அவரால் தேவனுடைய மனசாபத்தை அவர் எப்படி பூர்ண சர்க்குரா இருக்கிறாரோ அதுபோல் நீங்கள் பூர்ண சர்க்குரா இருங்கள் அப்படின்னு இருக்கிறாரு. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் அவரோட ஐக்கியமாக இருந்து அவர் ஜெபத்தை நாம் கேட்கும்போது சகலத்தையும் நன்மையான காரியத்தை செய்வார். நாம் ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நம்ம தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஜெபம் தேவனுக்கு உகந்ததான குழந்தை, மனம் திரும்பின குழந்தையை போல நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் போது விண்ணப்பத்தை நம்ம கேட்கிறவராக இருக்கிறார். அதை எனக்கு ஒத்தாசை வரும் வருவங்களுக்கு நேராக கண்கள் ஏறிருக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அதே போல ஆபிரகாம் சொல்றாரு, சங்கீதம் 127 சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் வருவங்களுக்கு நேராக கண்கள் ஏறெடுக்கிறேன் சொல்லாரு. ஆபிரகாம் ஜெபிக்கிறார். சோதோம் குமரம் 50 நீதிமான் இருந்தார் அழிப்பீரோ, 40 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 30 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்ல காரணம் என்ன? அங்கே நீதிமான் ஒருவன் இருக்கிறான். சோதம் ஆபிரகாமுடைய சகோதரர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இவர் சகோதரன் குறித்து சொல்லவில்லை. என் சகோதரனை காப்பாற்றுங்க ஆண்டவர் சொல்லி அப்படி ஜெபிக்கவில்லை. எல்லாம் ஒற்றுமாக ஒரு 50
நீதிமான் 30 நீதிமான் இப்படியாக சொல்லுகிறார். அப்புறம் ஆண்டவருக்கு தெரிகிறது, ஓஹோ தன் சகோதரருக்காக ஜெபிக்கிறார் சொல்லி அவருக்காக என்ன செய்ய மண்டாட்டை கேட்கிறார். மண்டாட்டை கேட்டால் மட்டுமல்ல, அந்த சோதோம் குமரத்தில் தூதர்களை அனுப்பி அங்கே இரவெல்லாம் காத்திருந்து சீக்கிரமா இது பட்டணம் எரிய போகிறது சொல்லி அவர் இரவெல்லாம் காத்திருக்கிறார் என்று அறிகிறோம். ஏனென்றால் இந்த ஆபிரகாமுடைய மன்றாட்டை அவர் கேட்டார். ஆபிரகாமுடைய வேதனைப்படுத்தக்கூடாது, இந்த பட்டணம் அறிஞ்சால் இது சோதோம் குமரத்தில் லோத்தும் அவர் குடும்பம் அழிந்து போகும், இவர் அழிக்கப்பட்டால் ஆபிரகாம் மனம் வேதனைப்படும். ஆபிரகாம் ஜெபித்தார் அல்லவா, உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமே, எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே சொல்லி இரவெல்லாம் காத்திருந்து அவர் குடும்பத்தை இழுத்து கொண்டு ஓடுகிறார், திரும்பி பாராமல் போ என்று. ஆனாலும் அங்கே போகும்போது நினைச்சாங்க அந்த மனைவி திரும்பி பார்த்தால் என்று அறிகிறோம். ஆனால் இப்படிதான் சில வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளோட ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார், கைவிட மாட்டார். அதுக்கு முக்கியமான ஜெபங்களுக்கு உண்டு. ஒரு காலம் சொல்றாரு, சுவாமிகள் ஜெபித்தால் கூட ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், ஏனென்றா இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள் மிக அதிகமா இருக்கிறதே என்று சொல்லி. அது நோவாவுடைய காலத்திலே யோனாவுடைய காலத்தில் என்ன உண்டாயிடுச்சு, அது நினைவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னார். ஆனாலும் நினைச்சாங்க அவர் யோனா பயந்து அடித்து ஓடுகிறார். ஓனாலும் கூட தேவன் நினைச்சாரு, யோனா அதே மாதிரி சொல்கிறார், நினைவே பட்டணம் 40 நாட்களாக கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்லும் போது ஆண்டு எல்லாரும் பார்த்தார்கள், ஐயோ இதிலிருந்து நம்ம மாறதுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆடு மாடு வீட்டில் இருக்க எல்லா ஒட்டகங்கள் அனைத்தும் மிருகங்கள் அனைத்தும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், உபவாசித்து தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபித்தார்கள். ஜெபித்த போது கர்த்தர் அழிக்கிறாரு, இவருடைய கோபங்கள் அங்கே தணிக்கப்பட்ட போது அங்கே அந்த பட்டணத்தை அழிக்காதபடி காத்து கொண்டார். ஏனென்றால் அப்புறம் யோனாவுக்கு கோபம் வருகிறது, இன்னும் ஆண்டவரே நீர் இடத்தில் வாக்கு கொடுத்த வாக்கு மாறிவிட்டீரே, நீர் அழிப்பேன் என்று அல்லவா சொன்னீர், இப்பொழுது அது அழிக்கவில்லை, என்ன காரணம் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் ஒரு ஆமணக்கு செடி கிளை அவரை உட்கார வைத்து அது ஆமணக்கு செடியை அந்த இலையிலே புழுக்கள் அது அழிக்கு நிழல் அல்லாதபடி அந்த ஆமணக்கு செடியை குறித்து அவனுக்கு வேதனைப்படுகிறான். அவர் சொல்கிறார், யோனாவே நீ இந்த ஆமணக்கு செடியை நட்டாயா, இது இல்லையா, நீ தண்ணீர் பாய்ச்சினாயா, இது எதுக்கு உரம் கொடுத்தாயா, இல்லை அல்லவா, அது தானாய் வளர்ந்தது, தானாய் உனக்கு நிழல் கொடுத்தது, இப்ப மறைந்தது, இந்த ஆமணக்கு செடிக்கே நீ இவ்வளவு தூரம் மனஸ்தாபப்படுவாய். ஆனால் இத்தனை லட்சம் ஜனங்கள் அவர்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத ஜனங்களா இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்காக மனசாப்பட மாட்டேனா சொல்லி அவருக்கு இனிமையான அளவுக்கு அன்பான அளவுக்கு புரிந்து கொள்கிற அளவுக்கு அவர் பக்குவப்படுத்தி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சதை குறித்து அவர் சொல்கிறார். ஏனென்றால் இந்த ஜனங்கள் எல்லாரும் மன்றாடினார்கள், ஜனங்கள் எல்லாரும் விண்ணப்பித்தார்கள், அவர் கூக்குரலிட்டார்கள், வாசித்தார்கள், தன் குறைகளை குற்றங்களை சொல்லி தப்பித்து தேவ கோபம் இந்த பட்டணத்திலிருந்து மாற வேண்டுமே சொல்லி அவர் கூக்குரலிட்டு ஜெபித்ததினாலே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த நினைவு பட்டணத்தை பாதுகாத்தார். அதே போல நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், தேசம் அழியாதபடி ஜெபிக்க வேண்டும். தேசத்திலே இந்த பிசாசானவன் தேசத்தையும் மக்களையும் திருடி வைத்துக் கொண்டிருக்கிறான், களவாடி கொண்டு வைத்திருக்கிறான், அவர் கண்களை அடைத்து வைத்திருக்கிறான். ஆகவே அதிலிருந்து திறப்பின் வாசலிருந்து நாம் எல்லாரும் கர்த்தாக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஜெபங்களை கேட்டு ஒரு பெரிய ஒரு மாறுதலையும் தேசத்திலிருந்து விசுவாசை விடுதலையாக்கி, விசுவாசத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி, தேசத்தை விடுதலையாக்கி கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த அளவுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதனால ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவத்தை தூண்டுகிறவர், ஒவ்வொரு நாளும் அவரோடு ஐக்கியமாக இருந்து முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு அன்போடு நம் தேவ பயபக்தியிலே ஆவியானவரோடு ஜெபிக்க வேண்டும். தனியாக ஜெபிப்பதோட ஆவியானவரோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்களை கேட்கப்படும். ஆவியானவர் மக்கள் உந்துதல் பண்ணுவார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உந்துதல் பண்ணும்போது அதுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. அப்படியாக ஜெபிக்கும் போது ஒரு நாள் எனக்கு வீட்டில் இருக்கும்போது நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே என்ன செய்வது, எனக்கு இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இருந்த காலத்தில் ஒரு இலவச ஃபேனில் கொடுத்துருந்தாங்க. அப்படி அந்த இலவச ஃபேன் கொடுத்திருந்த நாட்களிலே நான் அந்த ஃபேன் எனக்கு யூஸ் பண்ணும்போது நான் ஒவ்வொரு நாளும் நைட்டு இரவும் அதை பயன்படுத்தும் போதெல்லாம் அவருடைய உருவப்படம் அந்த படத்தில் அந்த ஃபேனில் உண்டு. அப்படி இருக்கும்போது நான் அவரை பார்க்கறதுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே இவர்களை எப்படியா ரட்சிங்கப்பா 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 ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதக்கணக்கை ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்படி அவர் போராடி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் சொல்லுவார், ஒரு 4 மணிக்கு இருக்கும் அப்படி சொல்ல, சரி நீ அதுக்காக போராடி கொண்டு ஜெபிக்கிறாயா, சரி நான் நேசிக்கிற போய் சொல் என்று சொன்னார். உடனே நான் 4 மணிக்கு டைரியில் எழுதி வைத்து விட்டேன். மறுவாரமே சென்னைக்கு கொண்டு சென்றார். கொண்டு சென்று அங்கே சட்டசபைக்கு கொண்டு நேராக ஜெயலலிதாவை பார்க்க வைத்து அவங்களுக்கு வணக்கம் செலுத்தி இயேசுகளை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு வந்தேன்.
வந்தபோது வீட்டுக்கு வந்துட்டு அது போனது எப்படி போனது ரொம்ப ஆச்சரியமான காரியம். கொண்டு போனார், திருப்பி கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது கேட்டார், போனியா, அவர்களை பார்த்தீங்க, அவர்களை நேசிக்கிறாங்களான்னு கேட்டபோது நான் சொன்னேன், இல்லை சொல்லி ஆண்டவரே, அவள் நேசிக்கிறது எனக்கு என்ன தெரியும், அவள் பார்த்தேன் இயேசு நேசிக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவள் நேசிக்கிறது உமக்கு தானே தெரியும், அவள் ரொம்ப நேசிக்கிறோம் அப்பான்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொல்றார் தெரியுமா, அவள் என் இருதயத்தை நான் நேசிக்கிறேன் மகனே, அவள் என்னை நேசிக்கவில்லை என்றார். அவர் யார் முழு இருதயத்தோடு நேசிக்கிறாரோ அவர்கள் மேல் தான் அவர் பிரியமாக இருப்பார். யார் முழு இருதயத்தோடு தேடுறாங்களோ அவர்கள் மேல் தான் தேவன் பிரியமாக இருப்பார். யார் முழு இருதயத்தோடு ஒரு அடிச்சுவடை பின்பற்றுறாங்களோ அவர்கள் மேல் தான் பிரியமாக இருப்பார். அவர் சித்தம்படி யார் நடக்கிறாங்களோ அவர் மேல் தான் பிரியமாக இருப்பார். உலகத்தில் ஜனாதிபதியாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், உயர் பதவியில் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனை தேடி தேவனுக்கு இருதயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அதை என்ன செய்வார், தேவன் நம்ம மேல் பிரியமாக இருப்பார். அதனால தான் நாம் தேவன் சமூகத்தில் அனைவருக்க ஜெபித்தாலும் யாரும் ரட்சிக்கப்படவில்லை சொல்லி நாம் நினைச்சக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அது அவருடைய சித்தம், அவருடைய பிரியம். அவருடைய இருதயத்தை, இந்த இருதயம் எனக்குள்ளது, இந்த இருதயம் எனக்கு வேண்டும், இந்த இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவேன், இந்த இருதயம் எனக்கு கீழ்ப்படியும், இந்த இருதயம் எனக்கு என் நாமத்தை மகிமைப்படுத்தும், என் அடிச்சுவடியை பின்பற்றும் என்று சொல்லி அவர் ஆசை கொண்டு யார் மேலே பிரியமா இருக்கிறாரோ அவர்கள் மேலே அவர் பிரியமா இருப்பார். அவர்கள் ஜெபத்தை நினைச்சுவாரு, நமக்கு ஜெபத்தை அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம யாருக்கு ஜெபித்தாலும் சோத்திரம் சொல்லி விட்டுவிட வேண்டும். தேவனுடைய சித்தம் அப்பா, உம்முடைய சித்தம் அப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அதே நாம் போராடி கொண்டே இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் சரி ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அப்பா, அது உம்முடைய சித்தம் சரி நடக்கட்டும், இதற்காக ஜெபிக்கிறது நம்முடைய கடமை. தேசத்துக்காக, ராஜாக்களுக்காக, மந்திரிகளுக்காக, மக்களுக்காக எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டிய நம்ம கடமை. ஆனால் அவர்கள் தேவனை உணர்வோடு தேடிக்கொண்டு அவருடைய நம்மை போல அவர்களும் தேவனுடைய வழி நடப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். அதனால தான் நம்மை ஆண்டவர் நேசித்ததுனாலே நாம் மற்றவர்களுக்காக நினைக்கிறோம், பரிந்துரை செய்து நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆபிரகாம் ஜெபித்தை கேட்டதுனால லோத்து அந்த பட்டணத்தில் 2-3 பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சது, எல்லாரையும் காப்பாற்றப்பட முடியவில்லை. அதனால தேவனுடைய வருகையிலே, தேவனுடைய சித்தத்தில் யார் யாரெல்லாம் அவர்கள் வழி நடக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பிரியப்பட்டு வாழ்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தேவனை செய்ய முடியும், அவர் நித்திய ராஜ்யத்தை சேர்க்க முடியும். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளை நாம் மற்றவங்களுக்காக நாம் திறப்பின் வாசலில் ஜெபிப்போம். அதனால் பாரப்பட்டு ஜெபிப்போம். அதுக்காக தேவ சித்தத்துக்கு பிறகு ஜெபிப்போம். தேவன் எதை விரும்புகிறாரோ, எது சொல்கிறாரோ அந்த காரியத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பான்னு சொல்லி நன்றியோடு ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், ஆனந்தத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்து ஜெபத்தை கேட்பவரே என்று சொல்லி கர்த்தாவே, இந்த வார்த்தை நிமித்தமாக ஜெபிக்க வேத வசனங்களை மூலமாக அடியனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அடியன் வாழ்க்கையில் ஜெபத்தை கேட்டீரே, அடியன் வாழ்க்கை எவ்வளோ நன்மை செய்ததை போல கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை சமூகத்தில் ஜெபிக்கித்து ஆண்டவரே, தேவ சமூகத்தில் மன்றாடி, ஆவியானவரோடு மன்றாடி, தேவ உந்துதலோடு மன்றாடி, பரிசுத்த ஆவியோடு ஒன்றாடி ஆண்டவர் வேதத்தின் பிரகாரம் ஜீவித்து ஆண்டவர் இருதயத்தை கரைதரை இல்லாத, குற்றமில்லாத இருதயமாக, மனந்திருமண இருதயமாக, மாசற்ற இருதயமாக, குழந்தை உள்ள இருதயமாக மாறி தேவனிடத்தில் திரும்பி அவர்களை ஜெபித்து அவர்களுக்கு தேவையானது எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுகிறோம். ஆண்டவரை வேதத்தில் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள், ஜெபித்து பெற்றுக்கொண்டார்கள் அப்பா. எஸ்தர்கள், மொர்தெக்காய் ஆண்டவரை ஜெபித்தார்கள், ஆண்டவர் தேசத்துக்காக ஜெபித்தார்கள், நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் அப்பா. ஆகார் ஜெபித்தால் ஆண்டவரை நன்மை பெற்றுக்கொண்டால், ஆகார் மன்றாடி தண்ணீர் பிள்ளை மரித்து போவேன்னு சொல்லி மன்றாடி ஜெபித்த போது அவர் தண்ணீர் வாசலே, அந்த திறப்பின் வாசல் வனாந்தரத்திலே நீரூற்றை உண்டாக்கி அவர் ஜீவனை கொடுத்து காப்பாற்றினீரப்பா. இதே போல எத்தனையோ தாசர்கள், எத்தனையோ பேர் கர்த்தாவின் அவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, சிம்சோன் ஒரே வார்த்தை ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்கும் என்று சொல்லும்போது உடனடியாக இறங்கி அவனுக்கு உதவி செய்தீரப்பா. இப்பொழுது போல கர்த்தாவி விதத்தில் அநேகர் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்தார் என்று அறிகிறோம் அப்பா. அதே போல நாங்களும் எங்களுக்குள்ள ஜெபாவியை தாரும், உற்சாகத்தின் ஆவியை தாரும், துதியின் ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும், ஒரு பலத்தின் ஆவியை தந்து எதற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி எங்களை கற்றுத்தோடும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து ஒன்றுமோடு உறவாட தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, மக்களுக்காக ஜெபிக்கவும் நன்மை உண்டாகவும் பிள்ளைகளுக்கு அனுகூலமான காரியம் செய்யும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.